ஒரு காலத்தில் பான் இந்தியா என்ற சொல் பிரபலமாவதற்கு முன்பே நடிகர்கள் எளிதாக இணைந்து பணியாற்றினர். அது ஒரு பெரிய விஷயமாக கருதப்படவில்லை, பெரிதுபடுத்தப்படவும் இல்லை. இந்த ஒத்துழைப்புகள் இயல்பாகவே நடந்தன. அதேபோல தமிழ் திரையுலகிலும் இது உண்மை. சூர்யாவின் முதல் படமான நேருக்கு நேர் திரைப்படத்தில் அவர் தனி ஹீரோவாக இல்லை. அப்போது வேகமாக வளர்ந்து வந்த விஜய் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இயக்குனர் வசந்தின் நேருக்கு நேர் 1927 திரைப்படம் சூர்யா மற்றும் விஜய் இருவரையும் முன்னணி கதாபாத்திரங்களில் கொண்டிருந்தது. சிம்ரன் மற்றும் கௌசல்யா அவர்களின் ஜோடிகளாக நடித்தனர். இத்திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்று சூர்யாவை நம்பிக்கைக்குரிய நடிகராக நிலைநிறுத்தியது. இந்த இரு நட்சத்திரங்களும் மீண்டும் இணைய அதிக காலமாகவில்லை. சித்திக்கின் ஃப்ரெண்ட்ஸ் 2001 திரைப்படத்தில் அவர்கள் மீண்டும் இணைந்தனர். இது சித்திக்கின் 1999 மலையாள படத்தின் ரீமேக் ஆகும். இதில் சூர்யாவும் விஜயும் ரமேஷ் கண்ணாவுடன் சிறந்த நண்பர்களாக நடித்தனர். இத்திரைப்படம் ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்று இரு நடிகர்களின் வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அதன் பிறகு அவர்கள் ஒரு முழு நீளத் திரைப்படத்தில் இணைந்து நடிக்கவில்லை. இருப்பினும் அவர்களின் பரஸ்பர மரியாதையும் பாசமும் வலுவாகவே உள்ளன. அவர்கள் இருவரும் முன்னணி திரைப்பட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திரையுலகிற்கு வருவதற்கு முன்பே ஒருவருக்கொருவர் நன்கு அறிந்திருந்தனர். இந்த பிணைப்பு அவர்களின் நட்சத்திர அந்தஸ்துக்கு முந்தையது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் படத்திற்கு பிறகு சூர்யாவும் விஜயும் மீண்டும் ஒருமுறை இணைந்து ஒரு குறும்படத்தில் நடித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நீங்கள் சரியாகத்தான் படித்தீர்கள். அவர்களுடன் சூர்யாவின் மனைவி ஜோதிகா மற்றும் மாதவனும் ஹீரோவா ஜீரோவா என்ற அந்த குறும்படத்தில் நடித்தனர். அவர்கள் அனைவரும் தங்களது சொந்த கதாபாத்திரங்களிலே தோன்றினர். சூர்யாவின் அகரம் அறக்கட்டளையால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட இக்குறும்படம் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தியது. தமிழ்நாடு கல்வி அமைச்சகத்தால் இது நிதியுதவி செய்யப்பட்டது. பிரியா வி இயக்கிய இக்குறும்படத்தில் கே.வி. ஆனந்த் ஒளிப்பதிவு, ஹாரிஸ் ஜெயராஜ் இசை, ஸ்ரீகர் பிரசாத் படத்தொகுப்பு மற்றும் நா. முத்துக்குமார் பாடல் வரிகள் போன்ற சிறந்த கலைஞர்கள் பணியாற்றினர். இது ஒரு கனவு கூட்டணியாக அமைந்தது. இக்குறும்படம் ஒரு வகுப்பறையில் தொடங்குகிறது. அங்கு ஒரு ஆசிரியர் வருகை பதிவேட்டை எடுக்கிறார். பல மாணவர்கள் வந்திருந்தாலும் சிலர் வரவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு பெயர் அழைக்கப்பட்டு அந்த மாணவர் இல்லாதபோது அவர்கள் உண்மையில் எங்கு இருக்கிறார்கள் என்பதை காட்சி காட்டுகிறது. ஒரு மாணவன் கல் குவாரியில் வேலை செய்வதாக காட்டப்படுகிறது. மற்றொரு சிறுமி ஒரு கையில் குழந்தையை தூக்கிக் கொண்டு தன் வீட்டை கவனித்துக் கொள்கிறாள். படம் முன்னேறும்போது மேலும் பல குழந்தைகள் குழந்தை உழைப்பில் ஈடுபடுவதாக காட்டப்படுகிறது. அவர்களின் கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. இந்த காட்சிகள் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. விரைவில் சூர்யா, விஜய், ஜோதிகா மற்றும் மாதவன் ஆகியோர் திரையில் தோன்றி இந்த குழந்தைகளை உழைப்பிலிருந்து மீட்கிறார்கள். அவர்களுக்கு கல்வியின் மதிப்பை எடுத்துரைக்கிறார்கள். கல்விதான் ஒருவரை ஹீரோவா அல்லது ஜீரோவா ஆக்குகிறது என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இக்குறும்படம் ஒரு நம்பிக்கையான குறிப்புடன் முடிவடைகிறது. அவர்களின் பிரச்சாரம் நல்ல பலனை தந்திருப்பதை காட்டுகிறது. குழந்தைகள் கல்வியை தழுவி இப்போது பள்ளிக்குச் செல்கிறார்கள். படித்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஹீரோவாக முடியும் என்று அவர்கள் நால்வரும் கூறுகிறார்கள். இது கல்வியின் சக்தியை உணர்த்துகிறது. தன் அறக்கட்டளை பற்றி சூர்யா ஒருமுறை பேசும்போது, அகரம் என்பது தமிழில் முதல் எழுத்து. கல்வி தொடர்பான எல்லாவற்றிற்கும் அகரம் ஒரு தொடக்கம். அதனால்தான் எங்கள் அறக்கட்டளைக்கு அந்த பெயரை வைக்க முடிவு செய்தோம் என்றார். குறும்படம் தயாரிக்கும் முடிவை பற்றி அவர் பேசுகையில், கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இது செய்யப்பட்டது. நான் எனக்கோ அல்லது என் குடும்பத்திற்கோ விளம்பரம் தேட இதைச் செய்யவில்லை என்று குறிப்பிட்டார். அதனால்தான் விஜய் மற்றும் மாதவன் போன்ற நடிகர்களை இந்த படத்தில் இணைத்தேன். இதன் மூலம் அவர்கள் செய்தியை திறம்பட கொண்டு செல்ல முடியும். பள்ளிக்குச் செல்லாத ஒவ்வொரு குழந்தையையும் சந்தித்து கல்வியின் முக்கியத்துவத்தை என்னால் சொல்ல முடியாது என்றார். இந்த திரைப்படம் மூலம் ஒரு குழந்தையின் கல்விக்கு யாரையாவது நிதியுதவி செய்ய தூண்ட முடிந்தால் அது பெரிய விஷயம் என்று அவர் மேலும் கூறினார். பள்ளியிலிருந்து மாணவர்கள் இடைநிற்றல் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி ஒரு வீடியோ கிளிப் தயாரிக்கச் சொன்னது தமிழ்நாடு கல்வித்துறைதான் என்று சூர்யா கூறினார்.
அது மட்டும் போதாது என்று நான் நினைத்தேன். இது ஏன் எனக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும்? ஏன் மற்ற ஒத்த எண்ணம் கொண்ட நண்பர்களான நடிகர்களை படத்தில் சேர்க்கக்கூடாது? இது ஒரு சிறந்த காரணம். இது விஜய், மேடி, ஜோ, கே. வி. ஆனந்த் ஷார், பிரியா, ஹாரிஸ் ஜெயராஜ், ஸ்ரீகர் பிரசாத் என அனைவரையும் ஒன்றிணைத்தது என்று அவர் தெரிவித்தார். கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் அடிப்படை உரிமை. அதுவே அவர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தி. ஹீரோவா ஜீரோவா என்ற இந்த குறும்படம் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்குச் சென்று தங்கள் கனவுகளை அடைய கல்வி பெற வேண்டும். இந்த கூட்டு முயற்சி கல்வியின் ஒளியை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்லும். நாம் அனைவரும் இணைந்து இந்த உன்னத நோக்கத்திற்கு ஆதரவளிப்போம். கல்விதான் நம் சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளம். வாருங்கள், கல்வியின் மூலம் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம்.